முருகனையே பிள்ளையாக ஏற்றவர். பண்புலி அருகிலுள்ள அச்சன்புதூரில் சிவகாமி அம்மையார் வசித்து வந்தார். இவரது கணவர் கங்கை முத்துதேவர். இவர்களுக்கு குழந்தை இல்லை. திருமலை முருகனை வணங்கி வந்த சிவகாமி அம்மையார் அந்த கோவிலில் கல்மண்டபம் ஒன்றை அமைக்க முடிவு செய்தார். இதற்கான கற்களை அடிவாரத்திலிருந்து வாழை மட்டையில் ஏற்றி மேலே இழுத்து செல்வார். அப்படிப்பட்ட வைராக்கியமான பக்தி அவருடையது. இவ்வளவு சேவை செய்தும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. தான் கட்டிய கல்மண்டபத்தில் வந்து தங்கிய வரதர் மஸ்தான் என்ற மகானிடம் சிவகாமி அம்மையார் தன்னுடைய குறையை தெரிவித்தார். அதற்கு அந்த மகானார், இந்த திருமலை முருகனையே உன் குழந்தையாக ஏற்றுக்கொள் என்றார். இதையடுத்து தன்னுடைய சொத்துக்களை இத்தல முருகப்பெருமானின் பெயருக்கு எழுதி வைத்தார். மேலும் புளியரை என்ற கிராமத்தில் முருகனுக்கு சொந்தமாக இருந்த சொத்துக்களை அனுபவித்து வந்த சிலர் மீது திருவனந்தம் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கல்வெட்டு ஆதாரங்களை காட்டி அவற்றை மீட்டு தன் பிள்ளையான முருகனிடமே சேர்த்தார். இந்த கல்வெட்டின் நகல் வடிவம் இப்போதும் இந்த ஆலயத்தில் உள்ளது. இந்த அம்மையார் முருகனுக்கே தொண்டு செய்து துறவு பூண்டதால் சிவகாமி பரதேசி அம்மையார் என்று பெயர் பெற்றார்.